36வது நாள்ல கவன சிந்தனைகள். என் ஆவிக்குரிய வரத்தை எப்படி நான் கண்டுபிடிப்பது? 3 தெளிவான அறிகுறிகளை பார்ப்போம். முதலாவது நம்ம நினைக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஆவிக்குரிய வரத்தை அளித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:7 பார்க்கிறோம். ஒவ்வொருவனுக்கும் அருளப்பட்ட ஆவியானவரின் வரங்கள் அனைவருடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவிக்குரிய வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பைபிளில் இருக்கிற சத்தியம். எனவே எதிரி உனக்கு என்ன சொன்னாலும், ஜனங்கள் உனக்கு என்ன சொன்னாலும், உனக்கு இருக்கிற நிச்சயமின்மை உனக்கே என்ன சொன்னாலும், தேவன் உனக்கு ஒரு ஆவிக்குரிய வரத்தை அளித்துள்ளார் என்பதை நீ அறிந்து கொள். சில நேரங்களிலே நீ அதை சந்தேகிக்கலாம். ஒரு விசுவாசி தனக்கு ஆவிக்குரிய வரம் இருக்கிறதா என்று சந்தேகிப்பதற்கான காரணங்களில் ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே எந்த வரத்தை வைத்திருக்கிறார் என்று அவன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆமென். எனவே இந்த விஷயத்தை இப்பவே தீர்த்து வைப்போம். இந்த இந்த காரியத்தை தேவன் உனக்கு ஒரு ஆவிக்குரிய வரத்தை அளித்திருக்கிறார் என்பதை பைபிள் தெளிவுபடுத்துகிறது. அதோட அதோட ஃபுல் ஸ்டாப் நமக்கு. நீ என்ன உணர்ந்தாலும், என்ன பார்த்தாலும், பார்க்காவிட்டாலும் உன்னிடத்துல ஒரு ஆவிக்குரிய வரம் இருக்குது. இப்போது அந்த சத்தியத்திலேயே நீ ஊன்றி, தேவன் உனக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் என்பதை பற்றி உன்னுடைய புரிதலிலே நீ வளர ஆரம்பிக்கலாம். எனவே தேவன் உனக்கு எந்த ஆவிக்குரிய வரத்தை அளித்துள்ளார் என்பதை நீ எப்படி அறிவாய்? 3 அறிகுறிகள். முதலாவது வாஞ்சை. 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுகிறது, அன்பின் வழியை பின்பற்றி ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதில் வாஞ்சையுடையவர்களாய் இருங்கள். ஆவிக்குரிய வரத்தை விரும்புவதிலே எந்த தவறும் இல்லை. விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை விரும்பும்படி, வாஞ்சிக்கும்படி பவுல் ஊக்குவித்தார். ஒரு குறிப்பிட்ட வரத்திற்கான உன்னுடைய வாஞ்சை தேவன் உனக்கு அந்த வரத்தை அளித்திருப்பதற்கான அடையாளமாக கூட இருக்கலாம். நீ ஒரு ஆவிக்குரிய வரத்தை விரும்பினால் அந்த வாஞ்சையை யார் அங்கே போட்டார் என்று நினைக்கிறாய்? சாத்தானா? சபைக்கு உதவியா இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையை அவன் ஏன் உனக்கு கொடுப்பான்? அல்லது உன் மாம்சம் உனக்குள்ள போட்டதா? எப்போதிலிருந்து உன்னுடைய மாம்சம் தேவனுக்காக எதையாவது செய்ய விரும்புகிறது? நிச்சயமாக மாம்சம் உனக்கு வரங்களில் செயல்படும் போது தூய்மையற்ற நோக்கங்களை தரக்கூடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரத்தின் மூலம் மற்ற விசுவாசிகளுக்கு உதவ வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த தூய்மையான ஏக்கம் உன் மாம்சத்திலிருந்து வந்திருக்க முடியாது. 2வது அடையாளம் அங்கீகாரம். நீதிமொழிகள் 18:14 சொல்லுது, அன்பளிப்பு அதை கொடுப்பவர்களுக்கு வழி திறக்கிறது, அது அவர்களை உயர்ந்தோருக்கு முன்பாக கொண்டு வருகிறது. உன்னிடம் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய வரம் இருந்தால் அதை அறிவிக்கும்படியாக நீ சுற்றி சுற்றி டமாரம் போட வேண்டியதில்லை. அது தன்னைத்தானே வெளிக்காட்டும். அது உனக்கு ஒரு இடமளித்து இயற்கையாகவே ஒரு ஊழிய வாய்ப்புகளை உனக்கு வழங்கும். உன்னிடத்தில் ஆவிக்குரிய வரம் இருப்பதற்கான அறிகுறி என்னவென்றால், உன் வாழ்க்கையில் இருக்கிற வரத்தை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக உன்னிடத்துல ஒரு வரம் இருப்பதை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. விசுவாசிகள் உன்னிடத்துல பார்ப்பது உன் ஆவிக்குரிய வரத்தை கண்டறிய உதவும் என்பதே இதனுடைய அர்த்தம். நீங்க ஒரு பிரேயர் குரூப்லயோ பைபிள் ஸ்டடிலையோ இருந்தீங்கன்னா, சின்ன குரூப்ல இருந்தீங்கன்னா, விசுவாசிகள் குழுவில் இதை முயற்சி செய்து பாருங்க. ஒவ்வொருவராக மாறி மாறி நீங்க அடுத்த ஆளை ஊக்குவிக்கும்படியாக அவர்களிடத்துல நீங்க என்ன வரங்களை காணுகிறீர்கள் என்று நீங்க அவங்ககிட்ட அறிக்கை செய்யுங்க சத்தமா. அது ஒவ்வொரு விசுவாசியும் ஊக்குவிக்கும். அந்த குழுவை சுற்றி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும்போது நிச்சயமாக இது இது மாத்திரமே உங்க வரத்தை கண்டுபிடிப்புக்கான வழின்னு அல்ல. ஆனா மற்ற விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் வரங்களை எப்படி இணக்கமாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்து நீ ஆச்சரியப்படலாம். கடைசியாக 3வது அடையாளம் சைன், செயல்பாடு. 1 கொரிந்தியர் 12:4 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படும் பல்வேறு வகையான ஆவிக்குரிய வரங்கள் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே அவற்றை கொடுக்கிறார். இது மிகவும் வெளிப்படையானதாக இருக்கலாம். உன்னிடத்துல ஒரு வரம் இருப்பதற்கான தெளிவான அறிகுறி அதான். இந்த வரம் செயல்பாட்டில் இருப்பதை நீ உணர்ந்தாலோ பார்த்தாலோ உனக்கு வரம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும். இது ஒரு ஈஸியாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆளுக்கு குணமாகறதுக்கு ஜெபிக்கும்போது அவர் குணமானால் உங்ககிட்ட அந்த வரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையில் செயல்படும் வரங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள்ன்றது ஆச்சரியமான ஒரு காரியம்.
மற்றவர்களை பார்த்து புரிந்து கொள்வதிலே நீங்கள் மிக திறமையானவர்கள் நீங்கள் நினைக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு தீர்க்க தரிசன வரமோ, ஞான வரமோ, ஞானத்தை உணர்த்துகிற வரமோ, அறிவை உணர்த்துகிற வரமோ இருக்கலாம். சில பேருக்கு அ மற்றவர்களை பார்த்தால் அதிக காருண்யம் இருப்பதாக இயற்கையாவே இருப்பதாக நீங்க கற்பனை செய்றீங்க. ஆனா உங்ககிட்ட அற்புதங்களின் வரம் இருக்கலாம். அ அ ஏன்னா, அ எல்லாவற்றையும் ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டாக ரொம்ப நம்ம அணுகுமுறை இருக்கிற இடத்துல அங்க விசுவாசத்தின் வரம் இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே ஏற்கனவே தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை கூர்ந்து கவனி. அப்போது உனக்குள்ளே இன்னும் தெரியாமல் மறைந்திருக்கிற உன் ஆவிக்குரிய வரத்தை நீ காண முடியும். ஆமென்.